கொங்கு காரிகையின் அன்பு வணக்கங்கள். பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர் இருவருமே கண் கண்ட தெய்வங்கள். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. இருந்தாலும் தாயை பற்றி பெரிதளவில் பேசப்படுகிற அனைத்து விஷயங்களிலும், அதாவது கவிதைகளாகட்டும் பாடல்களாகட்டும், தாயை பற்றி ஏராளமான பாடல்களும் கவிதைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த தந்தையை பற்றி கவனிப்பது கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக பார்க்கும்போது. ஆனால் இந்த தந்தையை பற்றி கவனிக்கவில்லையே என்று தந்தைமார்கள் கவலைப்படுவதில்லை என்ற ஒரு வித்தியாசமான தகவல் ஆச்சரியப்படுத்துகிறது. அதாவது அப்பாவிற்கு அழத் தெரியாது என்ற ஒரு தகவல். குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும், பிள்ளைகளின் பசியை ஆற்ற ஓடாய் தேய்ந்த போதும், என்னடா வாழ்க்கை இது என்ற இந்த தந்தை ஒரு நாளும் அழுதிருக்கவே மாட்டார். மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற போதும், தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என கல்லாய் நின்றவர். ஆனால் நாம் எல்லோரும் அவரை கல்லென்றே நினைத்து விட்டோம். பொதுவாக அம்மாவிடமே பிள்ளைகள் ஒட்டிக்கொள்ளும். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம், மிக மிக சொற்பம். ஆனால் தோல்வியில் துவழும் போது பிடித்துக்கொள்ள அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம். இது யதார்த்தம், உலக யதார்த்தம். நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டது இல்லை என்றாலும், தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவன்தான் அந்த அப்பா என்ற ஜீவன். நாம் உண்ணும் சோறும் உடுத்தும் உடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில்தான் என்று ஒரு நாளும் அந்த தந்தை சொல்லிக் காட்டியதே இல்லை. நேரில் நம்மிடம் 4 வார்த்தை கூட பேசாதவர், ஆனால் ஊர் முழுக்க நம்மை பற்றித்தான், அதாவது பிள்ளைகளை பற்றித்தான் பெருமையாக பேசித் திரிவார் தந்தை. அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ என்று தோன்றுகிறது. நமக்கு மீசை முளைத்தால், அதாவது ஆண்களுக்கு அப்பா குதூகலிப்பார். தோளுக்கு மேல் மலர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார். வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார். நமது வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்போதுமே இருப்பார். அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அப்பாவிற்கு கொஞ்ச தெரியாது. அப்பாவிற்கு போலியாய் நடிக்க தெரியாது. அப்பாவிற்கு தனது கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது. அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்து கொள்ளவும் தெரியாது. அப்பாவிற்கு அளவும் தெரியாது. வளர்த்த கிடாய் மார்பிள் பாய்ந்த போதும், ஒருவேளை சோற்றுக்காக மருமகளுக்கு வேலைக்காரனான போதும், முதியோர் இல்லத்திற்கு தூக்கி வீசப்பட்ட போதும் அப்பா அழுதவர் இல்லை. நம் சந்தோஷத்திற்காக எதையும் தாங்கும் ஆன்மாதான் இந்த அப்பா. பாசமோ அழுகையோ மன்னிப்போ உணர்வுகளை அவரிடம் உடனடியே வெளிப்படுத்தி விடுங்கள். இனியாவது ஒரு நாள் நீங்கள் அவர் அருமை புரிந்து அப்பாவை தேடி ஓடி வரும்போது அப்பா சிரித்து கொண்டிருக்கலாம். எங்கே? புகைப்படத்தில். பாவம், அவருக்குத்தான் அழுகவே தெரியாதே. எனவே இருக்கும்போதே தந்தையை கவனிக்க வேண்டும் என்பதே இந்த தகவலின் தலையாய கருத்து. நன்றி.